வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காயை பிஞ்சை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இதை காம்பை நீக்கிட்டு ரெண்டாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு 2 தடவை அலசிட்டு வச்சுக்கலாம். காய் முத்தின காயாக இருந்ததுன்னா அது சில சமயம் சாப்பிட்டா வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நசுக்கி தண்ணியில் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் விதை போனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி சூடானதும் ஸ்டவ் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கடுகு 1/2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு புல் ஒரு 10 போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். சர்க்கரை நோய்க்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை இது குறைக்க செய்யும். அதனால் இந்த பச்சை சுண்டைக்காயை நம்ம சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம் ஒரு 25 போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால இரும்பல், தொண்டையில் அந்த புண்ணு, சுவாச பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செய்யும். இது கூடவே தக்காளி ஒரு பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுண்டைக்காயில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் இதோட நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யும். புளி எலுமிச்சைப்பழம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காயை போட்டு ஒரு திருப்பிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இப்போ கல்லீரலில் பிரச்சனை, மண்ணீரலில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த பச்சை சுண்டைக்காயை சாப்பிட்டா சரியாயிடும். இதிலே மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் வேகட்டும். தண்ணி ஊற்றுறதுனால காயில் இந்த புளிப்பு சேராத குழம்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ புளியை கரைச்சிக்கலாம். குழம்பு கொஞ்சம் கொதி வந்தோடனே இந்த புளி கரைசலை ஊற்றி கிண்டி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். சுண்டைக்காய் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். சுண்டைக்காய் குழம்பு சில பேருக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப கெட்டியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பை கொதிக்க வச்சு இறக்கிடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிடலாம். அப்போ தான் குழம்பு நல்லா கொதிக்கும்போது இந்த நல்லெண்ணெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி சுண்டி இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.